Hi மக்களே, welcome back. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் Cattfonets சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபுல் பேட்டரி ட்ரைன் ஆகுதா. ஸோ அதை பற்றி இல்லை 10 ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கம்ப்ளீட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட லைஃப்பில் எத்தனை பேருக்கு ஃபோன் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிடுது. ஸோ ஃபோன் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து ஃபோன் வந்து கட்டாயமிக்கும். ஸோ அந்த ஃபோன் வந்து எப்படின்னு சொன்னாக்கா அந்த ஃபோன் அவங்களுக்கு மிக மிக தேவையான ஒரு பொருளாகிக்கும். ஸோ வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தேவைப்படுவாங்க. ஒருத்தர் பார்க்குறதுக்கு கண் எப்படி தேவையோ, கேட்குறதுக்கு காது எப்படி தேவையோ, அந்த மாதிரி ஃபோனும் எங்களோடையே ஒட்டி இப்போ எங்களுக்கும் அது இல்லாமல் ஈக்கேலாத நிலைமை வந்து உண்டாயிருச்சு. ஸோ அந்த ஃபோன் வந்து 2 இயர்ஸ்லேயோ 1 இயர்லேயோ 3 இயர்ஸ்லேயோ வந்து ஃபோன் மெயினாக பேட்டரி ட்ரை ஆகும், பேட்டரி வந்து ப்ராப்ளம் ஆகும். இந்த ஒரு டெக்னாலஜி இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் ஒரு எவ்வளோ தான் ஃபோன் டெக்னாலஜியை வளர்ந்துட்டு போனாலும் ஸோ அந்த ஒரு பேட்டரின்ற ஒரு விஷயம் வரப்போகல எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் ஃபால்ட்ஸ் வரும். ஸோ அந்த பேட்டரியை பற்றி 10 ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் வந்து என்னென்னு சொன்னாக்கா சாதாரணமாக ஒரு நார்மல் லித்தியம் பேட்டரி வந்து இந்த ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி 400 to 600 லைஃப் டைம் தான் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் சரியா அதை நீங்கள் சார்ஜுக்கு போடும்போது சரி அது லைஃப் டைம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த லைஃப் டைமை வந்து கூட்டுறதுக்கு நீங்கள் 1%லேயோ 100%லேயோ வைக்கக்கூடாது ஃபோனை. 1%ல் வச்சு நீங்கள் சார்ஜுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் வந்து அது லைஃப் டைம் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதை சுற்றி நீங்கள் வந்து 20% to ஒரு 60% வரங்காட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் பெஸ்ட் லைஃப் வந்து இது அவரிடம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து 100%ல் சார்ஜுக்கு பண்ணி யூஸ் பண்ணுறதோ 1% வந்து சார்ஜுக்கு போடுறதோ வந்து செய்யக்கூடாது. ஸோ அதோட பேட்டரி லைஃப்பை கூட்டுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னு சொன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 20% வரப்போக்களே ஃபோனை சார்ஜுக்கு போட்டிங்கன்னு சொன்னாக்கா அண்ட் 20 to ஒரு 60% வரங்காட்டியும் பெஸ்ட் லைஃப் இருக்கும். ஸோ நீங்கள் 85% வரக்குள்ள அதை ரிமூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் 100 போடாமல் ஸோ உங்களோட பேட்டரி வந்து சாதாரணமாக 1000 to 1200 வரங்காட்டியும் உங்களோட லைஃப் டைம் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து 1%ல் வச்சு சார்ஜுக்கு போடுறதோ 100% வரங்காட்டி சார்ஜுக்கு போடுறதோ ஸோ அப்படி யூஸ் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப் டைம் வந்து பேட்டரியில் வந்து குறையும். ஸோ ஃபேக்ட் நம்பர் 2. ஸோ உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் வச்சு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அழிக்காமையோ ரிமூவ் பண்ணாமோ அன்இன்ஸ்டால் பண்ணாத வச்சுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதுனால அந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ பேக்ரவுண்டில் ரன் ஆகக்குள்ள வந்து உங்களோட பேட்டரி வந்து அதில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து எடுக்கும். ஸோ அந்த பெர்சன்டேஜ் எடுக்க போகக்குள்ள வந்து உங்களோட பேட்டரி வந்து யூசேஜ் குறையும். ஸோ அந்த நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிடுங்க. ஃபேக்ட் நம்பர் 3. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் 100%லேயே ஃபோனை வச்சுக்கொள்ள பார்க்குறீங்களா, 100%ல் ஃபோனை வச்சுட்டு இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னாக்கா அந்த பேட்டரிக்கு வந்து ஹெவி யூஸ் போகும். ஸோ நீங்கள் ஒரு 80% வந்த அப்புறம் ஒரு 100 கிடச்சிங்கன்னு சொன்னால் அந்த பேட்டரி வந்து அது எடுக்கிற பவர் வரப்போக்கில் வந்து அதுக்கு ஒரு வருத்தமாகவும் இருக்கும். ஸோ பேட்டரின்றது வந்து அப்படி தான். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீ அதில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோல் வந்து செய்யணும்னு சொன்னாக்கா நீங்கள் 100% ஆகினதுக்கு போகிறோம் அந்த கண்ட்ரோல் வந்து பவர் வாரதை வந்து கட் பண்ணிடும். ஸோ நீங்கள் 100 ஆகினதுக்கு போகிறோம் நீங்கள் விடிய காலில் வரங்காட்டி போட்டு வச்சாலும் அதில் நோ யூஸ். ஸோ நீ 100 ஆகிறதுக்கு போது நீங்கள் 80% ஆகும்போதே நீங்கள் அதை கலெக்டிங்கன்னு சொன்னால் உங்களோட பேட்டரி லைஃப் வந்து கூட இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 4. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோனை சார்ஜில் போட்டு நைட்டுக்கு தூங்குவீங்க. ஸோ அதனால வர நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் நைட்டுக்கு ஃபோனை சார்ஜுக்கு போட்டு வச்சு தூங்கினீங்கன்னு சொன்னால் 100% ஆகினதுக்கு போகிற அந்த ஃபோன் நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோலர் மூலம் அது வந்து அதுக்கு மேலே பவர் எடுக்காது. ஸோ அது என்ன நடக்கும்னு சொன்னாங்க உங்களோட பவர் பாட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். ஏன்னு சொன்னால் அதில் வோல்டேஜ் வந்து கொண்டிருக்கிறதுனால நீங்கள் அதில் வந்து பவர் பாட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த பவர் பாட் டேமேஜ் ஆகிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னாங்க நீங்கள் திரும்ப ஒரு ப்ளக் பண்ண போக்கிட்டு நீங்கள் சார்ஜரை அதில் ஒரு சரியாக கரண்ட் பேட்டரிக்கு போகாமல் மறுபடியும் பேட்டரி டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 5. ஸோ பெஸ்ட் வே டு சார்ஜ் யுவர் ஃபோன். 20% இறங்க போக்கலைய ஃபோனில் சார்ஜுக்கு ப்ளக் பண்ணணும். ப்ளக் பண்ணிவிட்டு ஒரு 80% 85% வரங்காட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணாக்கா அதில் லைஃப் வந்து மிச்சம் வந்து லாங்காக ஒர்க் பண்ணும். ஸோ மற்றது வந்து ப்ரோக்கன் கேபிளோ இல்லைன்னு சொன்னாக்கா ஸ்லோ சார்ஜிங் கேபிள்ஸோ யூஸ் பண்ண வேணாம். யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு தேவையான போதுமான கரண்ட் போகாத காரணத்தால் பேட்டரி வந்து குயிக்காக டேமேஜ் ஆகும். ஃபேக்ட் நம்பர் 6. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கலாம். எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவ்வளோ தான். ஸோ நாங்கள் வந்து ஃபோனை சார்ஜுக்கு போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுவோம். ஸோ நைட்டுக்கு ஆகினாலும் சரி பாலைக்கு ஆகினாலும் ஃபோனை சார்ஜுக்கு போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுவோம்.
அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொன்னீங்கன்னு கேட்டாங்க, உங்களுக்கு போதுமான ஒரு வோல்டேஜ் சார்ஜ் வந்து உங்களோட பேட்டரிக்கு போதுன்னு சொன்னாக்கா அதே பேட்டரியில் உள்ள சார்ஜ் வந்து அங்கால நீங்கள் யூஸ் பண்ண போகல அவுட் ஆக போகல இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும், அங்கே இந்த கரண்ட் வந்து பேட்டரிக்கு போய்கொண்டே இருக்கும், நீங்கள் சார்ஜிங் எடுத்துக்கொண்டே இருப்பீங்க. ஸோ அப்படி போகிறதுனால ஸ்டோர் ஆகாமல் அந்த பேட்டரி வந்து ஒரு கஷ்டத்துக்குள்ளாகும். ஃபேக்ட் நம்பர் 7, இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மிச்சம் பேருக்கு தெரிஞ்சிக்கும் தெரியாமலும் இருக்கும். இந்த விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, மெயினாக பிளாக் ஸ்க்ரீன் டார்க் மோட் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் ஸ்க்ரீன் டார்க் மோட் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு சொன்னாங்க, உங்களோட ஃபோன் பிளாக் ஸ்க்ரீன் லைக்கணும்னு சொன்னாக்கா நிறைய கலர்ஸ் RGB கலர்ஸ் வந்து உங்களோட மொபைல் லைக்காது. ஸோ தேவையான இது வந்து பிளிங்க் ஆகாது. ஸோ பிளாக்ல இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரே கலர், உங்களோட LED ஒன்று பெருசாக ஒன்றும் ஆகாது. இப்போ ஆல்மோட் டிஸ்பிளே தான் எல்லாத்தையும் மிகுது. ஸோ நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால அதோட சார்ஜ் உங்களோட பேட்டரி லைஃப் வந்து கூடும். ஸோ நீங்கள் அது இல்லாமல் லைவ் வால்பேப்பர் போடுவீங்க, இல்லை சும்மா கலர் வால்பேப்பர், அதனால உங்களோட மொபைலில் வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ நீங்கள் பிளாக் வால்பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணும். அடுத்தது வந்து டார்க் மோட். இந்த டார்க் மோட் எப்படி ஒன் பண்ணுறேன்னு சொன்னாக்கா, சாம்சங்கில் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு டிஸ்பிளே ஆப்ஷனில் போய்ட்டு டார்க் மோட் ஒன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னாக்கா அதில் வந்து தேவையான அடாப்டிவ் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் டைம் அவுட்ஸ் இதெல்லாம் மிகும். இதெல்லாம் நீங்கள் குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களோட பேட்டரி வந்து லாங் லைஃப் ஒர்க் பண்ணணும். ஃபேக்ட் நம்பர் 8. ஸோ இந்த ஃபேக்ட் நம்பர் 8ல் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் யூஸ்வலாக இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் செய்வோம். மெயினாக அது வந்து சாதாரணமாக நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு விஐபி வேலை இல்லாத பட்டதாரியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த விஷயத்தை வந்து மெயினாக செய்வாங்க. என்னென்னு சொன்னாங்க, உங்களோட ஃபோனை அடிக்கடி ஒன் பண்ணி பார்ப்பீங்க, சரியா? ஸோ அந்த ஒன் பண்ணி பார்க்கறதுனால என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் 0.01% வந்து உங்களோட ஃபோனில் வந்து பேட்ரி வந்து குறையும். ஸோ சாதாரணமாக ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 150 டைம்ஸ், அதாவது 150 முறை ஃபோனை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ 0.01 × 1.5 வந்து அது எவ்வளோ பெரிய கணக்குன்றதை நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்கள். கல்குலேட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஃபோன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஃபேக்ட் நம்பர் 9. ஸோ நாங்கள் இந்த விஷயம் வந்து பேட்டரியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆஃப்டர் சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் 20% இறங்க போகலே நீங்கள் ஃபோனை சார்ஜுக்கு ப்ளக் பண்ணி அது ஒரு 80% ரங்காட்டை வச்சு ரிமூவ் பண்ணுறது வந்து மொபைலில் பேட்டரிக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் 3 கிழமைக்கு ஒருக்கா ஃபோனை வந்து 0%க்கு இறங்க விடுங்க. 0%க்கு இறங்க விட்டுட்டு நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி 100% ஃபுல் சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 வீக்கு ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட பேட்டரி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். லைஃப் கொஞ்சம் லாங்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், லைஃப் கொஞ்சம் லாங்காக ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 10, முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் எப்படி சார்ஜுக்கு போடுறீங்க, லைக் நாங்கள் இப்படி தான் போடுறோம் அது சொல்ல வரல. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, ஃபோன் கவர்ஸ் ஃபோன் கவர்ஸை வந்து நீங்கள் முக்கியமாக கலட்டணும். ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் ஃபோன் கவரை வந்து கலட்டாமல் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பேட்டரியில் இருக்கிறது வந்து லித்தியம் பேட்டரி. ஸோ அந்த பேட்டரி வந்து நீங்கள் சார்ஜ் இன் பண்ண போகல, அதாவது சார்ஜ் பண்ண போகல பேட்டரி வந்து ஹீட் ஆக தொடங்கிச்சுன்னு நான் சொன்னேன் வந்து கேட்டாங்க. நீங்கள் பிடிக்கிற பேக் கவர் வந்து ஒரிஜினலாக அந்த ஹீட்டை தாங்கக்கூடியதா, இல்லாட்டி நார்மல் அந்த ஹீட் ரிலீஸ் ஆகக்கூடிய இல்லாமல் நிலைமையில் உங்களோட ஃபுல் கவர் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் வந்து வெடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. முக்கியமாக நீங்கள் ஃபோனில் உள்ள கவரை கலட்டிட்டு நீங்கள் சார்ஜுக்கு போடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். நான் சொன்ன விஷயத்தில் என்னமாலும் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் எத்தனை விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க, இதில் எத்தனை விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை நிறைய பேருக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ டாடா பாபாய், see you.